பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதமான பரிசுத்த நாளாகிய இந்த நாளிலே, கர்த்தருடைய நாளிலே உங்களுக்கு தேவ செய்தியை கொடுக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு விசேஷித்த பாடலை நாம் பாடும் பொழுது நாம் எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தாவே இந்த செய்தி எனக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று தேவனை நோக்கி உண்மையான இதயத்தோடு நீங்கள் கேட்கிறானால் இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் இந்த செய்தியின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நமக்கு தெரியும் அந்த பாடலை. When you are discouraged, thinking all is lost, count your money blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. Are you ever burdened with the load of care? Does the cross seem heavy you are called to bear? Count your many blessings, every doubt will fly, and you will keep singing as the days go by. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. When you look at others with their lands and gold, think that Christ has promised you His will untold. Count your money blessings when He cannot buy your reward in heaven, not your home on high. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. So amid the conflict, whether great or small, do not be discouraged, God is over all. Count your many blessings, angels will attend, help and comfort give you to your journey's end. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. Jesus. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு இதுவரை செய்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் கொண்டு வந்து இந்த முதல் மாதத்திலே இந்த தேதி அளவும் நீ பாராட்டுகிற நன்மைகளுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். செய்திக்கு நேராய் வருகிறோம். ஆண்டவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல ஆவியானவரே என்று சொன்ன தேவன், இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்பட்டு தொடர்ந்து ஆண்டவரே பல ஆசீர்வாதங்களால் பிள்ளைகள் இந்த வருடம் முழுவதும் நிரப்பி மகிழ்ந்து கலிகூர்ந்து பக்க சாட்சிகளாக இருக்கும்படி உதவி செய்வீராக. பேசுகிற அடிமை மறைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. உடைய வார்த்தையே சத்தியம் ஆண்டவரே, அதை எங்களை உயிர்ப்பிக்கிறதும் பலப்படுத்துகிறதும் ஆசீர்வதிக்கிறதும் நியாயாசத்து முன்பாக நிற்கிறதும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுமாக இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். கனமும் வல்லமை மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபக்கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே தேவ வார்த்தையோடு கூட இடைப்படுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர் ஊழியங்களிலும் பலவீனங்களின் மத்தியிலும் கர்த்தர் என்னை மனதையும் ஆசீர்வதித்து
மகத்தான ஊழியங்களை செய்து மகிழ்ந்து களி கூர்ந்து இந்த நாளிலும் தேவன் எங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாமத்துக்கு மகிமை ஜீவிக்கும்படியான கிருபை கொடுத்து இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே எங்கள் செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் குடும்பத்தில் அனைவருக்கும் கர்த்தர் இரக்கத்தை பாராட்டி நன்மை செய்து கொண்டு வருகிறபடியால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை பெரிய ஜாதி ஆக்குவார். இந்த நாளின் செய்திக்காய் கடந்து போக விரும்புகிறேன். எடுத்த வாசியங்கள் ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் வாக்கு தத்தங்களையும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய வழிகளையும் அதன் மூலமாய் நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை குறித்து அதற்கு வேண்டிய ஆயத்தங்களை குறித்து உங்களோடு கூட நான் சுருக்கமாய் பேசும்படியாய் நான் விழுகிறேன். இந்த வருடம் கர்த்தர் பிலதெல்பியா தீர்க்கதரிசி ஊழியத்திற்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். கர்த்தருடைய பார்வையிலே நீ கனமடைவாய், என் தேவன் என் பலனாய் இருப்பார் என்று கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே இந்த மாதம் துவக்கத்திலிருந்து இது மொத்தம் கர்த்தர் இந்த ஊழியத்தில் அநேக கணங்களை காணும்படியாய் கர்த்தர் பலன் கொடுத்து ஊழியர்களை செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. உங்களுக்காகவும் நான் உங்களோடு கூட சொல்ல வேண்டிய காரியம் என்ன? வாக்கு தத்தங்கள் யாவும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நாம் கரங்களிலே வைத்திருக்கிற இந்த வேத வசனம் வாக்கு தத்தங்களின் புஸ்தகம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இதில் அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கொடுத்து அதை நிறைவேற்றி அவர் மகிழ்ந்து சுகித்திருக்கும்படியாய் அவரோடு கூட இணைந்து வாழும்படியாய் விரும்புகிறார். ஆனால் பிசாசோ அதற்கு எதிர்மறையாய் கிரியை செய்து வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அநேக உத்தரங்களையும் வேதனைகளையும் கவலைகளையும் துன்பங்களையும் கொடுத்து பிள்ளைகளை சிதறடிக்க செய்வதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே சுருக்கமாக எங்களோடு கூட பேசுகிறேன். அதிக பலவீனத்தின் மத்தியிலும் இந்த செய்தியை நான் கொடுக்கிறேன். பயணங்களின் களைப்பு, ஊழியத்தினுடைய அநேக காரியங்கள் பங்கேற்பு இவர்கள் மூலமாய் என்னுடைய சரீரத்திலே சற்று பலவீனம் இருந்தாலும் ஆவி ஆத்மா உற்சாகமாய் இருக்கிறபடியால் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். வாக்கு தத்தமானது நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அதை சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அந்த வாக்கு தத்தம் ஜீவன் உள்ளதும் உண்மை உள்ளதும் பரிசுத்தம் உள்ளதும் நிறைவேறுமான வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வந்தது. அந்த வாக்கு தத்தை கொடுத்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்மெல்லாம் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வாக்கு தத்தங்களை நாம் எப்படி சுதந்திரிக்க வேண்டும்? வாக்கு தத்தங்களை எப்படி சுதந்திரித்தால் நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது குறித்து சுருக்கமாய் உங்களோடு கூட நான் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் முழுவதும் நிறைய வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டு. ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் எடுத்து நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போமானால் இந்த வருஷத்தை ஆசீர்வாதமாய் கடக்க நம்மால் முடியும். முதலாவதாக இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் பெற்று அனுபவித்த 3 நபர்களை குறித்து பேசுவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சுருக்கமாக சொல்லும்படியாக விரும்புகிறேன். வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரங்களாய் இருக்க வேண்டும். நாம் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர், வல்லமையான ஒரு தேவன் அல்ல. அவர் வல்லமையான ஒரு தேவன் என்பதை மன்னிக்கிறோம், வல்லமையான தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு வாக்கு தத்தம் பண்ணினவர்கள் மனிதர்கள் அல்ல. மனிதனுடைய வாக்கு தத்தங்கள்லாம் மாறி போகும், ஆனால் தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் ஒருபோதும் மாறாது. அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்தை நாம் முழுமையாய் பற்றி கொள்ளும் பொழுது, அவருடைய வாக்கு தத்தத்துக்கு நாம் சுதந்திரவாளியாய் மாறும் பொழுது, அந்த வாக்கு தத்தம் நம்மிலே அதிகமான கிரியை செய்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எடுத்தால் வாசியுங்கள். முதலாவது 3 மனிதர்களை குறித்து சுருக்கமாய் சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். நாம் வாசிக்க கேட்ட ரோமருக்கு நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஆபிரகாமை குறித்து யுதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது அவன் அவரை விசுவாசத்தினால் அறிந்தபடினாலே, அவரே தேவன் என்று அறிந்தபடினாலே, அவருடைய வாக்குத்தத்தம் உண்மையுள்ளது, அது நிறைவேறும் என்று சொல்லி அவன் அதை நம்பினபடினாலே அவன் ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். உங்களுக்கும் கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தங்கள் சிலது நிறைவேறி இருக்கும், இன்னது எப்பொழுது நிறைவேறும் என்பது அவருக்கு தெரியும். சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருந்திருக்கும். ஆனால் நிச்சயமாய் நம்புங்கள், அது தாமதித்தாலும் ஒரு நாள் நிச்சயமாய் அது நிறைவேறும். ஏனென்றால் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ள தேவன், பொய்யுரையாத தேவன், வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. இங்க அவருக்கு ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது அவன் ஏறக்கூடிய 100 வயது உள்ளவனாய் இருந்தான் என்றும், அவன் சரீரம் செத்து போனதும் தன்னுடைய மனைவியாக சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் அறிந்திருந்தான். அவன் சரீரமும் செத்து போச்சு, அவருடைய மனைவி சாராளுடைய கர்ப்பமும் செத்து போன ஒரு நிலைமையில இந்த வாக்குத்தத்தம் வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த வாக்குத்தத்தம் வரும்பொழுது முதலாவது ஆபிரகாம் சந்தேகப்படாமல், புரிஞ்சு கொள்ளுங்க, சந்தேகப்படாமல் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கார் என்று 2 காரியம் பாருங்க. முதலாவது அவர் சந்தேகப்படலை, 2வது வாக்குத்தத்தம் கொடுத்தவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதுதான் உங்களுக்கு தேவை. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், என்ன ஒண்ணுமே நடக்கலையே, நடக்குமா, நடக்காதா? நடக்கும். அதுக்கு ஒரு காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை தான் நாம் பார்க்கிறோம். 100 வயதில் இருக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஏனென்றால் அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அங்கே சொல்கிறார், ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது எத்தனை வருடங்களானாலும் அது நிச்சயமாய் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணின தேவனை நீ சந்தேகப்படக்கூடாது. நீ ரொம்ப பேருக்கு சந்தேகம், அவிசுவாசம் வந்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற முடியாதவருக்கு தடையாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க, நான் சந்தேகப்பட மாட்டேன், நான் அவிசுவாசியா இருக்க மாட்டேன். என்றாவது ஒரு நாள், இன்றைக்கோ நாடுகளை இப்பொழுதோ கர்த்தர் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லமையாய் இருக்கிறார் என்று முழுமையாய் அவர் நிச்சயம். முழுமையாய் நம்புங்க, முழுமையாய் நம்புங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்பிட்டு அர்த்தம் விட்டாதீங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. Praise him every day, praise him every day. Lord, thank you for the promise you already given to me, Lord. It's going to be fulfilled in my life, Lord. I will praise you every day, day and night, because I know you are a God of God. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் மகிமைப்பட்டுக் கொண்டே இருப்பேன். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற மகிமைப்பட்டுக் கொண்டே நான் இருப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்த மாத்திரமல்ல, விசுவாசத்துல வல்லவனாய் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு விசுவாசம் கேள்வினால் வருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் இருதயத்திலிருந்து உருவாகிறது. அந்த விசுவாசம் தேவனால் உனக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிற எவனும் எல்லாம் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்தவன், அவனுக்கு எல்லாம் கூடும். நீ நல்ல விசுவாசி. அதுக்கு விரோதமாக தான் பிசாசு கிரியை செய்யும். Be strong in your faith. ஆண்டவருடைய உறுதியாயிரு. பவுலை போல சொல்லு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிற இன்னொரு இருக்கிறேன். I know the God whom I believe. இன்னொரு அறிந்திருக்கிறேன். அவர் எல்லாம் எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். He's a mighty God. He will do everything according to his time in my life. அப்படி இருக்கணும். ஆமென். அப்பதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். நான் சப்ஜெக்ட் டீட்டெயிலாக போல உங்களுக்கு நல்லா தெரியும். அவுட்லைன் மாத்திரம் கொடுக்கிறேன். முழுமையாய் நம்புங்கள், சந்தேகப்படாமல் நம்புங்கள், நிறைவேற்றுவார் என்று அதை நம்புங்கள், விசுவாசத்திலே வல்லவராயிருங்கள். இப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவனுக்கு வாக்குத்தத்தை நிறைவேற்றி ஒன்றில் மகிமைப்படுத்துவார். ஆமென். அடுத்தபடியாக மரியாதை குறித்து நாம் வாசிப்போம். லூக்கா என்ற சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசியுங்கள்.
லூக்கா 1:30. தேவதூதன் அவளை நோக்கி, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, மரியாளே, பயப்படாதே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை நீ பெற்றாய், தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போதும். அங்கே தூதன் மரியாளை பார்த்து சொல்றான், ஒரு வாக்குத்தத்தம் மரியாள் கிட்ட வருது. மரியாள் அந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? முதலாவது தேவனிடத்துல கிருபை பெற்றவளாய் இருந்தார். என்ன சொல்லப்படுவானால், அவர் தாழ்மையுடையவளாய் இருந்தால், அவர் பரிசுத்தத்தை காத்து கொண்டவளாய் இருந்தார். நல்லையா சொல்லுமா? அவருடைய கிருபை இருந்தது, தாழ்மை இருந்தது, பரிசுத்தம் இருந்தது. யாருக்குங்க வாக்குத்தத்தம் நிறைவேறும்? பெருமையுள்ளவனுக்கு அல்ல, கிருபை உள்ளவனுக்கு. பெருமையுள்ளவன் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மேட்டுமையாய் உள்ளவனுக்கு அல்ல, தாழ்மையாய் உள்ளவனுக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இல்லாதவனுக்கு அல்ல, பரிசுத்தம் உள்ளவன் அடுத்து பரிசுத்தமாய் தங்கள் ஆவி ஆத்மா சரீரை ஒப்பு கொடுத்தா அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும். இன்னைக்கு அநேக தங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்க மனதே இல்லை. பிசாசு ஏதாவது ஒரு காரியத்துல அவங்கள பலவீனப்படுத்தி பாவத்துக்கு சிறுமைப்படுத்தி தேவனுடைய வாக்குத்தத்தை அது பெற்றுக்கொள்ள முடியாதபடியாக குடும்பத்துல குறை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்றாரு, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. என்ன ஒரு பெரிய கிருபை பாருங்க. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை மரியாள் கொடுத்தார். நம்மெல்லாம் கடந்த கதை சோதரமா? கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம். மரியாள் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுக்கும்படியாய் தேவன் அவரை பாத்திரமாய் தந்து எல்லா கரங்களை கட்டி கத்தனை வாங்கி. நீ உன்னை அதிகமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது தேவன் சில வரங்களினால் வல்லமையினால் அபிஷேகத்தால் உன்னை நிரப்பி நீ கற்பனைப்பட்டு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியான கிருபைகளை, ஊழியங்களை, ஆசீர்வாதங்களை, வரங்களை, தாழ்ந்துகளை கொடுத்து உன்னையும் மகிமைப்படுத்துவார். ஆண்டவர்கிட்ட சொல்லு, என் ஊழியத்துக்கு பெருமை வேண்டாம், எவ்வளவு உயரம் போனாலும் நான் உண்மையிலே நினைச்சிட்டே இரு. இந்த முதல் மாதத்துல கர்த்தரினை பலவித உயரங்களிலே ஊழியர்களை கொண்டு போனார். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமான காரியங்கள் இந்த மாதம் இதுவரை ஊழியர்களில் நடைபெற்றது. கர்த்தருக்கு மகிமை செலுத்தினேன். ஒரு பொழுதும் பெருமையை தொடக்கூடாது ஆண்டவரே, அது என்னை மேற்கொள்ளக்கூடாது. இந்த தாழ்வனுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தின் ஊழியத்தில் எங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. தாழ்மை அவசியம். பெருமைக்கு இடம் கொடுக்காதே, பரிசுத்தமாக. Be holy because your God is a holy God. உன் தேவன் பரிசுத்தமா இருக்கிறபடினால இன்னும் பாவ பழக்கம், அடிமை பழக்கம், போதைக்கு அடிமை, பணத்துக்கு அடிமை, புகழுக்கு அடிமை, அழகுக்கு அடிமை, ஆஸ்திக்கு அடிமை பண்ணுவானோ. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் நீ அடிமையா இருக்கிற, you cannot enjoy the promise of God in your life. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். செய்தி கேட்டுவிட தேவ ஜனமே, ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். இந்த ஆவியானவருடைய சத்தம், ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரிக்கணும். கிருபையை பெற்றுக்கொள், தாழ்மையை பெற்றுக்கொள், பரிசுத்தமாய் ஒப்புக்கொடு. கர்த்தர் நிச்சயமாய் அருமையான உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யாவற்றையும் இந்த வருஷம் நிறைவேற்றுவார். மூன்றாவதாக ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8-9 வாசியுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8-9. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நல்ல காட்சி கொடுங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். சொல்லுமா? வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நான் ஏற்கனவே சொன்ன முழு நிச்சயமா நம்புங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க, விசுவாசத்துல வல்லவராயிருங்க, சந்தேகப்படாம நீங்க இருங்க. அப்படி விசுவாச பலமுள்ளவரா இருக்கும்போது கர்த்தரை நிறைவேற்றுவார் என்று சொன்னேன். இரண்டாவது வாக்குத்தத்தம் நிறைவேறுவனால் கிருபை பெற்றவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும், தாழ்மை உள்ளவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும்,
பரிசுத்தம் உள்ளதா நீங்க வாழ வேண்டும், அப்பொழுது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேறும் என்று சொன்னேன். இப்பொழுது மூன்றாவதாக இறுதியாக இதை சொல்லி நான் முடிக்கிறேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்ணிலே தயவு கிடையாது. காரணம் என்ன? அவன் அந்த காலத்தில் வாழ்ந்ததற்குள்ளே முதலாவது எப்படி இருந்தானா? நீதிமானாய் இருந்தான். இரண்டாவது உத்தமனாய் இருந்தான். மூன்றாவது தேவனோட சஞ்சரித்தான். அல்லேலூயா சொல்லுமா? பிரைஸ் தி லார்ட். உனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறினா நீ நீதிமானா வாழணும். உன் சுயநீதியை நம்பி வாழாத, அது உன்னை கீழே தள்ளிடும். கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தருக்கு முன்பாக உன்னை நீதிமானாய் நீ வைத்துக் கொள்ளும் பொழுது உன்னுடைய செய்கைகளிலே, உன்னுடைய செயல்களிலே, உன் நடக்கைகளிலே, உன் வார்த்தைகளிலே, சாட்சிகளிலே மாயமற்ற உண்மையான பரிசுத்தமான நீதிமான கிரியைகள் இருக்குமே. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். இரண்டாவதாக அங்க நீங்க கவனியுங்கள், உத்தமமாய் இருக்க வேண்டும். வேத வசனம் சொல்கிறது, உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறாக இருக்கிறார். அல்லேலூயா. உத்தம குணம் வேணுங்க, உத்தம குணம். தாவீது சொல்ற, ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கப்பா, ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கப்பா, இன்னும் வேணுடாக்கு வழி எந்த இருக்கான்னு பார்த்து அவள் எல்லாரும் விடுதலாக்கி முன்பாக நீதிமானாய் ஆண்டவரே நீங்க மாற்றணும் சொல்லி ஜெபிக்கிறான். நீ ஜெபம் பண்ண. நீதிமான்கள் ஆசிரியர் அநேகம் உனக்கு தெரியும், நாங்க போகல. ஆண்டவர் சொல்லு, போன வருஷம் போயிட்டோம், இந்த வருஷம் முன்பாக நான் ஆண்டவரே நீதிமானாய் இருக்கணும், உத்தமமா இருக்கணும். இருதயத்துல அவன் பெரியவன், இவன் பெரியவன், அவன் ஊழல் பேசி ஊழல் பேசி அவன் கோடீஸ்வரன், நான் ஏழை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒத்த சிநேகித்து உத்தர பகைக்கிறது முகஸ்துதி, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் உனக்கு வேண்டாம். உண்மை உத்தமமா, எல்லாரும் உத்தமமா நேசிக்க கத்துக்கொள். Give everybody to priority. ஒருத்தருக்கு priority கொடுக்குது, இன்னொருத்தருக்கு கொடுக்காது இருக்குது. ஒருத்தரை காணாம பத்தது, இன்னொருத்தர் காணாம பத்து கருவியில பத்தது. ஒருத்தர் ஊழியத்தை மனைவி பத்து, இன்னொரு ஊழியத்தை கேவலம் பேச எல்லாம் விட்டுடு. கர்த்தருக்கு பிரியவே பிரியமா இருக்காங்க. கர்த்தரில் பிரியப்பட மாட்டான். ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நான் உத்தமமாய் நடக்கணும். ஆண்டவரே என்னுடைய வசந்த உத்தமருக்கு நீ உத்தமனாகும், புனிதருக்கு நீ புனிதராக இருக்கிற தேவன் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். இந்த வருஷம் நான் உத்தமமா நடக்கணும், மனுஷருக்கு முன்பாக அல்ல, உமக்கு முன்பாக என்ன நடந்து ஆண்டவரே. கடைசியா அங்க சொல்றான், நோவா தேவனோடு என்ன செஞ்சாராம்? சஞ்சரித்தார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல நீ ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும், வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கணும்னா how many times and hours you spend with the Lord? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. 24 மணி நேரத்தில் உண்மையை உங்க இதயத்தை தொட்டு சொல்லு, எத்தனை மணி நேரங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறாய், ஜெபிக்கிறாய், வேதத்தை வாசிக்கிறாய், எத்தனை நாட்கள் உபவாசிக்கிறாய், உன் ஐக்கியம் எப்படிப்பட்டா இருக்கிறது? நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீயே உன் இதயத்தை ஆராய்ந்து பார்த்துக்கலாம். உன் இருதயம் உனக்கு குற்றவாளி என்று நியாயம் இருக்குமே, ஆனால் அதில் மேன்மையாக இருப்பது உனக்கு நியாயம் இருப்பது எப்படி? எல்லாத்துக்கும் ஒன்று அடிமையாக்கி கொடுத்துட்ட, ஆனால் கர்த்தருக்கு நீ ஒன்று அடிமையாகலை. இதுதான் உண்மை. அதனால குடும்பத்தை சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, விடுதலை இல்லை, பிசாசு விடுதலை இல்லை, தரித்திரம் நீங்களே, கடன் நீங்களே, உபத்திரம் நீங்களே, நோ பீஸ் ஆஃப் மைண்ட். எவ்வளவு சம்பாதித்தாலும் சந்தோஷம் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு சேர்த்து வைத்தாலும் உனக்கு மகிழ்ச்சி இல்லை, பிள்ளை இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வியாதிகளை கொடுத்து கிடக்கிறாய். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறிக்கும் தராயில் கூட இருக்கலாம். இப்போ கூட ஆண்டவரே நான் உங்களோடு சஞ்சரிக்கணும். ஆண்டவரே let me live with you Lord while I am in the earth. தொலைக்கு இருக்கும்போது நான் கொஞ்ச நேரம் I spend my time with you Lord in prayer, Bible reading, fasting. ஆமா, டிட்டர்மினேஷன் எனக்கு இதெல்லாம் செய்யறதில்லை. உத்தமாரி கத்தோட கை விட்டாரு, எப்படி நடக்குது, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணும், எல்லாத்துக்கும் காரணம் நீதான். You are the root cause for all the evils that you are undergoing. Don't blame the God. He is a good God. He is a good God. He is a mighty God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். He is a handsome God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைய
அதனால வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறல. வாக்குத்தத்தம் நிறைவேறல. நீ வெட்கப்பட்டு நிற்கிற, தலைகுனிய நிற்கிற. இந்த வருஷத்துல உன் தலையை உயர்த்தி தேவனை நோக்கி பார். ஆமென். பரலோகத்தை நோக்கி பார். தேவனை ஒப்புக்கொடு. வாக்குத்தத்தமானது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அதை சுதந்திரக்கு கொடுக்க முழு நிச்சயமாய் நம்புங்கள். தேவன் வல்லவர் என்று நம்புங்கள். அவரை மகிமைப்படுத்துங்கள். விசுவாசத்திலே வல்லவராய் இருங்கள். சந்தேகப்படாதீர்கள். அவிசுவாசமாய் இருக்காதீர்கள். அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நீ முழுதுமாய் விசுவாசிக்கும் போது அது உனக்கு நீதியை கொண்டு வரும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ விசுவாசத்தை சந்தேகப்படாமல் இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவிசுவாசம் இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை விரும்பல. முழுமையாய் நம்பு. தேவனை மகிமைப்படுத்து. அப்போது விசுவாசத்துல வல்லவனாய் தேவன் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பார். இரண்டாவது சொன்ன கிருபையாயிரு, தாழ்மையாயிரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் அதான் விரும்புகிறார். பரிசுத்தமாய் உன்னை இந்த வருஷத்துல ஒப்புக்கொடு. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். இறுதியாக சொன்ன நீதிமானாய் வாழ முடியும் ஒப்புக்கொடு. உத்தமனாய் வாழ முடியும் உனக்கு ஒப்புக்கொடு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனோடு சஞ்சரிக்க அனுபவத்துல உன்னை ஒப்புக்கொடு. தேவன் எல்லா வாக்குத்தத்திலும் நிறைவேற்றுவார். எல்லா வாக்குத்தத்திலும் பிரதான வாக்குத்தம் என்ன தெரியுமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் எடுத்து நாம் வாசிக்கும் போது அவர் நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பேன் என்பது அது மகா பெரிய வாக்குத்தத்தம். அதோட வரை சீக்கிரமாக இருக்கிறது. சீக்கிரம் நிறைவேறுகிறது. தேவராஜ்யம் சமீபிக்கிறது. மனம் திரும்ப நித்திய தீவிர சொல்லிட்டு போல ஒப்புக்கொடு. உன் மரண நேரம் எப்போ வரும் உனக்கு தெரியாது. மகளோட வருகை எப்போ வரும் என்று தெரியாது. அவரோட நாட்கள் இருக்கிறார். என் காலத்தை வீணாக்காது. ஆண்டவரே நித்திய தீவிர சொல்லிருக்க உதவி செய்ய வேண்டும் சொல்லி அப்படி இல்லாத கண்களில் மட்டும் அமைச்சு ஆண்டவரே அவன் முழுமையாக விசுவாசித்தான். சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். ஆண்டவரே நாங்களும் அப்படியா அவிசுவாசம் இராதபடிக்கு விசுவாசமா இருக்க வேண்டும். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது போல அவன் வாக்குத்தத்தங்களை ஆபிரகாம் சுதந்திரது போல நாங்கள் இந்த வருஷம் முழுவதும் எல்லாத்தையும் சுதந்திரிக்க கிருபைக்காக ஆண்டவர் கிருபை கிருபைகளுக்கு வேணும். உங்களுடைய தாழ்மைகளுக்கு வேணும். உங்களுடைய பரிசுத்தம் எங்களுக்கு வேணும். அவளை வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாவை போல ஆண்டவரே நாங்கள் நீதிமானாய் உத்தமமாய் தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளாய் வாழ கிருபைக்காக ஆண்டவர் வருகை சீக்கிரமாக நாட்கள் நாங்கள் நித்திய ஜீவனம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்துக்குரிய தாகம், பரலோக ராஜ்யத்துக்குரிய தாகம், ஊழியத்துக்குரிய தாகம், என் பரிசுத்தத்துக்குரிய தாகம் எங்கள் வாழ்க்கையில் தாக்கப்பா. குறைந்தது ஒரு நாள்ல 2 மணி நேரம் ஆண்டவர் அதுக்கு அதிகமாக 3 மணி நேரம் இந்த சமூகத்தை காத்திருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவர் செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபை இருக்கட்டும். மத்தியிலும் கரையில் ஊற்றி என் மொத்த வார்த்தைக்காக சோதனம் கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறார். கட்டு வைத்த எல்லா பிசாசு கிரைகளையும் அன்னதான கிரைகளையும் பிள்ளை சொல்ல கிரைகளையும் வாய்ப்புகளையும் ஏவல்களையும் செய்வினைகளையும் அந்தராங்களையும் கடித போடப்படுது. Heal them, Lord. Heal them. Release them, Lord. Release them. Bless them, Lord. Bless them. தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பா. பிள்ளைகளை காத்து பாருங்க. அன்னைக்கு வெள்ளம் தாங்க என் வகையில் ஊழியர் செய்ய கிருபை தாங்க. இது மொத்தமாக நடத்த கிருபை காத்துப்படாக இருக்கிறேன். பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியம் செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அநேக ஆசீர்வாதம் உங்களோடு இருந்து வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க கிருபையும் அதன் ஆசீர்வாத அன்புகளை கிருபையை கொடுத்து வருடம் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். 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 அனைவரை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும்